பிரியணும்னு முடிவாயிருச்சு. எப்படி பிரிஞ்சா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இதை கேளுங்க. சண்டை போட்டு கத்தி அழுதாலும் பரவாயில்ல, பேசி ஒரு ரிலேஷன்ஷிப்பை முடிச்சீங்கன்னா அதுல கூட ஒரு க்ளோஷர் கிடைக்கும். ஆனா இது எதுவுமே நடக்காம காரணமே தெரியாம சைலண்டா பிரிஞ்சீங்கன்னா அது ஒரு நரக வேதனையா இருக்கும். சைக்கலாஜிக்கலா சொல்லணும்னா நம்ம பிரெயின் ஹீல் ஆகுறதுக்கு ஒரு இமோஷனல் ரெசல்யூஷன் தேவை. சண்டை போட்டா கோபம் வெளியில வரும். அழுது எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கார்டிசோல்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் கம்மியாகும். பட் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாம ஒரு டிராமாவே இல்லாம குட் பை சொல்லும் போது சைலண்டா பிரியும் போது நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என் பார்ட்னர் சைலண்டா எதுவுமே சொல்லலன்னு 100 கேள்வி மண்டைக்குள்ள ஓடும். டூட் படத்துல வர பிரதீப் ரங்கநாதன் மாதிரி இதுக்கு பேரு தான் ரூமினேஷன் லூப். இது ஆங்ஸைட்டியை பில்ட் பண்ணி செல்ஃப் டவுட்டை அதிகப்படுத்தும். உண்மையை சொல்லணும்னா சைலண்டா பண்ற பிரேக்கப்பே இல்ல, அது உங்க மனசுக்குள்ள உறுத்திட்டே தான் இருக்கு. மைண்ட்ல எந்த கேள்விகளையும் வச்சுக்காம எல்லாத்தையும் பேசி ஒரு கிளாரிட்டிக்கு வர்றது தான் இமோஷனல் மெச்சூரிட்டி. இதுதான் உங்களை மூவ் ஆன் பண்ண வைக்கும். ஸோ நீங்க மூவ் ஆன் பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணுங்க.